Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் ஜிலேபி. பொதுவாக ஜிலேபினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி 15 நிமிஷத்தில் நான் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் மைதா வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த 1 கப் மைதாவில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் கூட எடுத்துக்கலாம், இல்லை போடட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள்கிட்ட பட்டர் நெய் எதுவுமே இல்லைனா 2 ஸ்பூன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை, அதனால் நான் வந்து ஒரு பேக்கெட் இனோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இனோ இல்லைனா பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த நெய்யும் இந்த பேக்கிங் சோடாவும் நல்லா மாவில் படுற அளவுக்கு இந்த மாவை வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க, நல்லா தேய்ச்சிக்கோங்க. அது நல்லா வந்து உதிரியாக வர அளவுக்கு நல்லா மாவை வந்து தேய்ச்சி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும், நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க மாவை. இது நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவு வந்து கை வச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி வரும். இதுக்கு கலருக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம், ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, அட் அ டைமில் தண்ணி சேர்க்காதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியான மாவு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லம்ஸே வரக்கூடாது, நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும். நீங்கள் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா அது வரக்கூடாது. என் மாவு கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு நீங்கள் வந்து கெச்சப் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கெச்சப் பாட்டில் இல்லை, அதனால் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அதோட மூடியில் வந்து ஓட்டை போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெச்சப் பாட்டில்னாலும் ஓகே தான். இந்த மாவு வந்து பாட்டிலில் போர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து குட்டி ஃபனல் இருக்குது, நான் அந்த ஃபனல் வச்சு யூஸ் பண்ணி இப்போ அந்த மாவு உள்ள போட்டுக்கிறேன். நீங்கள் சும்மா கூட போட்டுக்கலாம், சும்மா போட்டிங்கன்னா மாவு சிந்தும், அதனால நான் ஃபனல் யூஸ் பண்ணுறேன். இந்த பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைனா 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசனைக்காக இருக்கும். நீங்கள் வேணால் இதில் வந்து ரோஸ் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 சொட்டு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தா அதோட அழுக்கு வெளியே வரும், சுகரில் உள்ள அழுக்கு வெளியே வரதுக்காக. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆற வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஜிலேபி வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஜிலேபி முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டிலில் சேர்த்து வச்ச மாவு வச்சு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜிலேபி வந்து அட் அ டைமில் போட்டுவிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே ஜிலேபி வந்து மேலே வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்த ஜிலேபி போட்டு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக 1 நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஜிலேபி போட்டு எடுக்கிறதுக்கு. நான் அடுத்து வந்து அட் அ டைமில் 2 போடுறேன். எனக்கு எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குது. சப்போஸ் எண்ணெய் சூடு இல்லைன்னா அந்த ஜிலேபி வந்து ஃப்ளாட் ஆகிரும், உப்பி வராது. நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். அப்போ தான் வந்து அதோட சுகர் சிரப்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகும். எனக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் தான் ஆகும். லைட்டாக கோல்டு ப்ரௌன் ஆன உடனே இதை எடுத்துருங்க. எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் வைக்க அவசியமே இருக்காது, ஜஸ்ட் 1 மினிட் வச்சாலே போதும். அது 2 பக்கமும் லைட்டாக திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் ஜிலேபி. நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி. எனக்கு இந்த ஜிலேபி செய்கிறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தான் ஆச்சுது. மாவு பண்ணிடுறதுக்கு 5 நிமிஷம், சுகர் சிரப் செய்கிறதுக்கு 5 நிமிஷம், அப்புறம் ஜிலேபி பொரிச்சு எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.